இந்த இடம் வந்து எங்களுக்கு 2010 வந்து வழங்கப்பட்டது. 2010 வழங்கணும். 2011 வந்து ஆட்சி மாற்றம், மறுபடியும் எங்களுடைய அமைப்பில் வந்து நிர்வாக மாற்றம், இது மாதிரியான விஷயங்களை அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 490 கோடி வந்து லோன் கூட சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஹட்கோ மூலம் அந்த வீடு கட்டுறதுக்கான லோன் கூட சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தால் வரும்போது, அடுத்த ஆட்சி வரும்போது எங்களால் வந்து அதை லோன் கேன்சல் ஆகிடுச்சு. அதை அப்டேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பல்வேறு ஆட்சி நிகழ்ந்தால் கூட வந்து கொரோனா சமயம் வந்ததால் அதை மறுபடியும் எங்களால் ஒன்றிணைக்க முடியல. நாங்கள் வந்து கடந்த ஒரு வருடம் முன்னாடி துணை முதல்வரை நாங்கள் நேரடியாக சந்தித்து எங்களோட கோரிக்கை நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா வந்து நேரடியாக வந்து எங்கள்கிட்ட வந்து 30,000 தொழிலாளர்கள் வந்து நடிகர் சங்கத்திலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கத்திலும் அதுபோல் தயாரிப்பாளர்களையும் 30,000 பேர் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 25,000 பேர் வந்து இந்த சென்னையில் வந்து சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க. ஏறக்குறைய இன்றைக்கி வந்து எங்களுடைய தொழிலாளர்கள் எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு இது மாதிரி வந்து சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரம் போயிட்டாங்க. அவங்களால வந்து சென்னையில் வந்து வாடகை கொடுத்து அது வீட்டை வாடகை கொடுத்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. அப்போ சொந்த வீடுங்கிறது ஒரு கனவாகவே இருக்குது. ஏறக்குறைய வந்து 100 ஆண்டுகள் ஆன பிறகு கூட வந்து திரைப்பட தொழிலாளர்கள் வந்து ஒரு கனவாகவே இருக்குது. அந்த கனவை நிறைவேற்றணும்னு வந்து நாங்கள் கேட்டபோது முதல்ல கொடுத்தாங்க. அது வந்து நாங்கள் என்ன நினச்சிட்டோன்னா எங்களுக்கு கொடுத்த இடம் தானே, அதனால் மெதுவாக கட்டிக்கலாம்னு நினச்சிட்டோம். ஆனால் அதை கட்ட ஆரம்பிக்கலாம் நாங்கள் போகும்போது தான் வந்து அதில் வந்து ஒரு விதி இருக்குது. 3 ஆண்டுகளுக்குள் அந்த அது பணி தொடங்கப்பட வேண்டுங்கிற ஒரு விதி இருக்குது. 2010 கொடுத்து 2018 தான் நாங்கள் வேலையை தொடங்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த வேலை அப்படியே நின்று போச்சு. அப்போ தான் வந்து அது எங்களுக்கு தெரிஞ்சது. மறுபடியும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாசர் சாரும் மறுபடியும் அது உண்மையாக வந்து பூச்சிமுருகன் சாருக்கு நாங்கள் வந்து எல்லாரும் சார்பும் நன்றி தெரிவிச்சிருக்கோம். ஏன்னா வந்து அவர் பக்கத்தில் இருக்கிறதால அடிக்கடி எங்களுடைய கோரிக்கையை வந்து அவங்களுக்கு தெரிவித்து அதை இன்றைக்கி நிறைவேற்ற ஒரு காரணமாக வந்தார். இப்போ எங்களை வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இப்போ 50 ஏக்கர் வந்து திரைப்பட தொழிலாளர் குடியிருப்புக்காகவும் 15 ஏக்கர் வந்து பொது பயன்பாட்டுக்காகவும், அதாவது ஸ்டுடியோ மாதிரி இது கட்டுறதுக்காகவும் அது வந்து அரசாணை முதல்ல வழங்கப்பட்டது. அப்போ கலைஞர் இருக்கும்போதே வந்து அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவர் தான் அடிக்கல் நாட்டினார். அது நாங்கள் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவர் வந்து காலமாயிட்டார். இன்றைக்கி வந்து அங்கே 2 ஃப்ளோர் கட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1000 தொழிலாளர்கள் உடனடியாக வந்து எங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான எல்லாமே பணம் கட்டி எல்லாமே ரெடியாக இருக்காங்க. இந்த அரசாணை இல்லாததால் தள்ளிகிட்டே வந்தது. இப்போ நம்ம வந்து டெப்டி சிஎம் கிட்ட வந்து எங்களுடைய கோரிக்கை கொடுத்துருக்கோம். நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார், வித்தின் மந்த்துக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு ஒரு டேட் தர்றோம், நாங்கள் வந்து அதில் வீடு கட்ட தயாராக இருக்கோம். எங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 6000லேருந்து 9000 குடியிருப்புகள் அதில் கட்ட முடியும். அதில் இருக்குது. எங்கிட்ட 25,000 பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து 3000 பேர் வந்து உடனே பணம் வீடு கட்டுறதுக்காக வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதில் 1000 பேர் பணம் கட்டியிருக்காங்க. அவர்கள் மூலம் ஏற்கனவே இருக்கிற கூட்டுறவு சொசைட்டி மூலம் அந்த வீடை வந்து கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த முறை வந்து எங்களுக்கு வந்து ஏன்னா அது காணாமல் போன முயல் தான் வந்து வேல்யூ உள்ள முயலுங்கிற மாதிரி எங்கள் கையில் இருந்தபோது அதனுடைய வேல்யூ எங்களுக்கு தெரியல. அது என் கையை விட்டு போன போது அது மறுபடியும் எங்களுக்கு வருமா இல்லையாங்கிற இதுக்கு வந்து நாங்கள் ஏறக்குறைய ஒரு இந்த 365 நாள் நாங்கள் உண்மையிலே எங்கள் எல்லாருக்கும் தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா மறுபடியும் ஒரு 100 ஏக்கர் இடத்த வந்து சென்னையில் இருக்கிற சரௌண்டிங்களில் வாங்குறதுங்கிறது ஒரு கனவே போயிடும், யாராலும் வாங்க முடியாதுங்கிற நிலை இருந்தது. அதனால் வந்து அழுத்தம் மேலே அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம். அதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அதையெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ணி அதை இன்றைக்கி வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. மறுபடியும் எங்களுடைய இதயத்திலிருந்து ஏறக்குறைய 25,000 திரைப்பட தொழிலாளர்கள் இதயத்திலிருந்தும் 3000 நடிகர் சங்க உறுப்பினர்கள் இதயத்தில் இருந்தோம், 1500 திரைப்பட தயாரிப்பாளர்கள் இதயத்தில் இருந்தோம், 3000 வந்து சின்ன திரைப்பட கலைஞர்கள் இதயத்தில் இருந்தோம். நாங்கள் ஏறக்குறைய இனி 40,000 பேருடைய இதயத்தில் அவர் வந்து பால்வாத்திருக்காரு. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.